வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பா இட்லி கைமா. இது எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த சம்பா இட்லி மாவில் 3 டிஷ்ஷு பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இட்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நேற்றுக்கு ஜூஸி ஃப்ரைடு இட்லி போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கைமா பண்ண போகிறேன். இதுக்கு நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தொளி உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. இட்லி மிளகாய் பொடி அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரப்பொடி அது 1 ஸ்பூன் போட்டுக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த 5 இட்லியை நல்லா பொடியாக உதுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் அதெல்லாம் நல்லா சேர்ந்துக்கும். உங்களுக்கு இதில் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நான் இன்றைக்கி இட்லிக்கு இது தேங்காய் பூ போட்டிருக்கேன் இட்லி கைமாக்கு. அவ்வளோதாங்க, இந்த டிஷ்ஷு முடிஞ்சது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.